நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைத்ததை அடுத்து நெல்லை மாவட்டத்தில் 4336 பயனாளிகளுக்கு 9,02,70,339 ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மேயர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் டம்டம் பாறை அருகே டிப்பர் லாரி எதிரே வந்த தனியார் பேருந்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பலர் காயமடைந்தனர். மேலும் பேருந்தின் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் ஒருவர் 100 அடி பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த பெண்ணை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். கொடைக்கானல் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தனியார் பேருந்தை மீட்ட பின்பு போக்குவரத்தை சீர் செய்யும் பணி நடைபெற்றது. மேலும் சம்பவ இடத்திற்கு சென்ற தேவதானப்பட்டி காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தரப்பினர் தாக்கியதாக மேலும் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் மு க அழகிரி உள்ளிட்ட 21 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை மதுரை மாவட்ட JM1 நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக 21 பேரில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியானது. அதில் மு க அழகிரி உள்ளிட்ட 17 பேரை விடுதலை செய்வதாக நீதிபதி முத்துலட்சுமி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் 17 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் மட்டும் 22 பேர், 4 பேர் வழக்கு இதில் இறந்துட்டாங்க. மேலூரில் நடந்துச்சு 17 பேர், மேலூரில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு இங்கே வந்து நடந்துச்சு. இது முக்கிய ஆதாயம் வீடியோ ஆதாரம். அந்த வீடியோ ஆதாரம் இல்லை என்று அப்பொழுதே புகார்தார் ஹைகோர்ட்டில் சத்தியப்பிரமாண வாக்குமூலம் போட்டிருக்காரு. இந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கும் நான் அந்த சிப்பை சகாயத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டார். என் முன்னாடி தான் போட்டு பார்த்தாங்க, எவ்வித ஆதாரம் இல்லைன்னு அப்பயே சொன்னார். இது அப்போவே இந்த வழக்கை அவங்க வித்ரா பண்ணியிருக்கணும். அரசியல் சூழ்நிலை நிர்பந்தத்தின் காரணமாக அப்பொழுது நடந்த பிரச்சனையில் பாராளுமன்ற தேர்தல் பணியில், சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அண்ணன் அழகிரி அவர்களுடைய பணியை முடக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட பொய் வழக்கு. சென்னை திருவொற்றியூரில் எம்ஜிஆர் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் திருவொற்றியூர் தொகுதி அதிமுக சார்பில் அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் ஏற்பாட்டில் ராயபுரம் மனோ தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி மற்றும் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த குண்டலப்பள்ளி கிராமத்தில் அரசு பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் நேற்று பள்ளி முடித்துவிட்டு வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது காட்டாமணக்கு மரத்திலிருந்து காயை பறித்து சாப்பிட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு சென்ற 9 சிறுவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.